ஹாய் காய்ஸ், நான் தான் அவங்க 2K சாமிஜி. இட்ஸ் மை கேடி துர்கேஸ்வரன். நம்ம இன்னைக்கு என்ன கொஞ்சம் தொண்டை சரியில்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை நீ சொல்லக்கூடாதுடா அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் சொல்லுவோம், அது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, கோல்டு இன்னும் கொஞ்சம் சரியாகலை. சரி, அதனால் கொஞ்சம் ஃப்ளோவில் பேசுவோம். சரி, ஓகே. எனிவே நம்ம ஸ்ட்ரைட்டாக பாட்காஸ்ட் இல்லை, கொஞ்சம் வாய் ரோல் ஆகுது. சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக பாட்காஸ்ட் உள்ள போயிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க பண்ணுறது கரெக்டாக, அதே பையன் பண்ணால் தப்பா, இல்லை அவங்க பண்ணுறது கரெக்டு, இல்லை நான் பண்ணுறது தப்பா, அவங்க பண்ணால் எல்லாம் ஒரே மீனிங் தான். ஸோ அவங்க பண்ணால் அது கரெக்டு, நம்ம பண்ணால் அது தப்பு, உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு தான் ஒரு டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வழவழன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக பாட்காஸ்ட் உள்ள போயிடலாம். ஸோ நான் தான் அவங்க 2K சாமிஜி. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுங்களை சத்தியமாக யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. பட் பசங்கன்னா ஓகே இப்படி தான் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு கட்டத்தில் பசங்க விட்டு கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, அப்படியே அமைதியாகிடுவாங்க. பட் ஆனால் பொண்ணுங்க அமைதியாக இருப்பாங்க, டக்குன்னு அப்படியே இந்த குக்கர் மாதிரி டக்குன்னு ப்ரெஷர் அதிகமாகவும் அப்படியே கம்மியாகும். ஏன் அதிகமாகுது ஏன் கம்மியாகுது அவங்களுக்கும் தெரியாது, பசங்களுக்கும் தெரியாது. பட் நான் பொண்ணுங்களை மட்டுமே குறை சொல்லல, பட் பசங்களும் என்ன மாதிரி இருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கக்கிட்ட மாட்டி அப்படின்னு இல்லை, வாய் சரியில்லை, பட் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அப்படின்னு மாற்றுறது யாருன்னு பார்த்தா பசங்க தான். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அவங்க எல்லா பசங்கிட்டையும் பேசலாம். பட் ஆனால் நம்ம ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா அது பொசசிவ்னஸ் ஆகும். பட் சில பேர் இருக்காங்க, பட் அவங்களெல்லாம் தேவையில்லை. பட் சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்கவங்கள அவங்க மட்டும் இல்லை அவன் என் ஃப்ரெண்ட்ஸும் தான், என் பெஸ்டி தான், என் ஃப்ரெண்டு தான், அவன் அண்ணா மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு அவங்க பேசலாம். பட் ஆனால் அதே டாபிக் அதே கண்டென்ட்டில் நம்ம பொண்ணுங்கிட்ட பேசினா அது தப்பு. அது என்ன தான் சொன்னாலும் சரி. ஸோ இந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். டக்குன்னு ஒரு ஃபேக் ஐடியா ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு டக்குன்னு எல்லா பொண்ணுங்க ரெக்வஸ்ட் கொடுத்து ஜாலியாக பேசுங்க, தப்பே இல்லை. அந்த மாதிரி இருக்க பொண்ணுக்கிட்ட, பட் நல்ல பொண்ணு இல்லை என் ஆள் அப்படிலாம் இல்லை, யார்கிட்ட பேச மாட்டான் அப்படின்றவங்க இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் அடங்கி தான் போகணும், வேறு வழி கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க ஃப்ரெண்ட் கூட வெளியே போகும்போது அவங்க தோள் மேலே கை போடுறதும், ஒன்றா பேசுறதும், ஜாலியாக பக்கத்தில் உட்காரதும், இதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இதே நீங்கள் பண்ணிங்கன்னா வீட்டு வாசலில் வர முடியாது, கெட்டு வெளியே தான். அவையே அவன் பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்தா, அவையே அவன் தோல் மேலே கை போட்டா, அவையே உங்ககிட்ட கொடுத்தா, அவையே உங்ககிட்ட பேசினா, ஏன் நான் இல்லையா, அது இல்லையா, லொட்டு இல்லையா, லொசுக்கு இல்லையா கேட்டு அவங்கக்கிட்ட பேசாத நிலைமைக்கு உங்களை தள்ளிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் வீட்டு வாசல்லேருந்து எதனா சொல்லாமல் நீங்கள் அப்படி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அன்றைக்கி அவங்க கதை காலி, அந்த டேவே உங்களுக்கு முடிஞ்சிடும். லைக், நீங்கள் ஏன் அவங்ககிட்ட சொல்லலை, நீ வெளியே போனால் என்கிட்ட சொல்ல மாட்டியா, நான் எவ்வளோ பயந்தேன்னு தெரியுமா. ஆனால் அவங்க பயந்துருக்கவே மாட்டாங்க. நான் எவ்வளோ பயந்தேன்னு தெரியுமா, நீ தான் எனக்கு எல்லாமே, நீ இல்லை ஏன் இப்படி பண்ணுற, நான் உனக்காக பயந்து எனக்கு ஆட்டே நின்று போச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இதே அவங்க வெளியே போவாங்க, சொல்ல மாட்டாங்க, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, கேட்டால் இங்கே தான் இருக்கேன், நான் இப்போ தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டைமில் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னு வச்சுங்களேன், என்ன நீ டவுட் பண்ணுறியா, என் மேலே சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்டு முடிச்சிடுவாங்க உங்களை. நீங்கள் அங்கே கேட்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவங்க சண்டை போட்டால் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு இது தான், இதெல்லாம் நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் இந்த மந்த் எண்டும் இந்த மந்த்து ஸ்டார்டிங்கில் அவங்க டேட்டுன்னு ஆகும். ஒன்று முன்னாடி, இல்லை நடுவில், இல்லை லாஸ்ட்டில். மேக்ஸிமம் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஏமா வரமாட்டான். பட் டேட் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மூடு ஸ்விங் ஆச்சு, யாருன்னா மாட்டுவாங்களான்னு பார்ப்பாங்க. நீங்கள் எதனா கொஞ்சம் வாய் கொடுப்பீங்க. பசங்க யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அந்த டைமில் வாய் கொடுப்பாங்க, மாட்டுவீங்க. கதை மாய்க தான், டாட்டா பை பை குட் பை ஜி, அப்படி தான். ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்ககிட்டேருந்து உங்களை யாராலையுமே எஸ்கேப் ஆக முடியாது. நீங்களாக போய் தலையை குத்து மாட்டிக்குங்க. இதெல்லாம் தப்பா சாமிஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தப்பு கிடையாது. லைக் நான் அதை நான் என்ஜாய் பண்ணி தான் நான் அந்த சண்டையை போடுவேன். ஸோ நீங்களும் அதுக்கு அடாப்ட் ஆகிக்கோங்க. ஏன்னா அவங்க சும்மா உங்களை சண்டை போட மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுவாகும் போது ஸோ அவங்களுக்கு யாருன்னா அடிக்கணும்னு தோணும், நீங்களாம் அடி வாங்கிக்கோங்க.
அவங்க நீங்களாக போய் வாலண்டியாக மாட்டி அடி வாங்கினீங்கன்னா 4 அடியோடு முடிஞ்சிடும், இல்லைனா 4 அடி 10 அடி ஆகிடும். ஸோ அதை என்ஜாய் பண்ணுங்கள். மாதம் ஒரு 4 நாள் தான் வரப்போகுது. நீங்கள் 20 நாள் அவங்க உங்களுக்காக இருக்காங்க. ஸோ 4 நாள் நீங்கள் அவங்களுக்காக பொறுத்து போக மாட்டிங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் சண்டை போடாதீங்க, ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவங்க இது பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப் இஸ் ஸோ ஷார்ட். ஸோ ஒருத்தர் நீங்கள் அவங்க கோவமாக இருக்காங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூலாகுங்க. இல்லை நீங்கள் கூலாக இருக்கீங்க, அவங்க கோவமாக இருக்காங்க அப்படின்னா 2 ஒன்று தானே, ஓகே. 2 பேருமே கோவமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை என்ஜாய் பண்ணுங்கள். அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வராதிங்க. ஈவன் போத் ஒரே மைண்ட் செட்டாக இருக்கணும். நான், நீ, நாம்னும், அப்படியே இதெல்லாம் தமிழ் வார்த்தைகள் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, வாயில் வரதை அடித்து விடுவோம். ஸோ உங்கள் சேம் மைண்ட் செட்டில் நீங்கள் ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா ஓகே தான். ஸோ அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ அவங்க இதை பண்ணுறாங்க, இதை கேட்குறாங்க, இதை பண்ணுறாங்கன்னா ஸோ அதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு காமெடியான ஒரு கான்செப்டாக ஆக்கிக்கோங்க உங்களுக்குள்ளே. ஸோ அப்படி ஆக்கினீங்கன்னா லைஃப் ஜாலியாக இருக்கும். இல்லைன்னா சிக் சபாக்கு டும் தான். ஸோ எனிவே இப்போது உங்ககிட்டேருந்து விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் 2K சாமிஜி. இட்ஸ் மீ KD துர்கேஸ்வரன். ஸோ நம்ம ஒரு நெக்ஸ்ட்டு பாட்காஸ்ட்டில் சந்திப்போம். ஓகே, பை பாய்.